என்னோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுல இருக்கு. எதுக்கு அஞ்சலி? என் மேல உனக்கு ஏன் இவ்ளோ கோவம்? நம்ம 2 பேருக்கும் தனித்தனியா நல்லா வாழற சூழ்நிலை இருக்கே. அப்படி இருந்தும் நான் கெட்டு போனோன்னு நீ ஏன் நினைக்கிற? நான் உன்கிட்ட இருந்து எதையும் தட்டி பறிக்கலையே. பாரதி மாமாவை நீ கட்டிக்கிட்ட. எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன செகண்டரி ஆக்கிட்ட. என் மனசுக்குள்ள ஒரு தீராத வன்மம் இருக்கு. உன்னை டார்ச்சர் பண்ணி அப்படியே ஓட ஓட விரட்டுவேன். என்ன சமாளிக்க முடியாம இந்த வீட்டை விட்டு அப்படியே ஓடிடணும். அதுதான் எனக்கு வேணும். நீ ஓடினா கூட ஒதுங்கறதுக்கு இடம் கிடையாது. இனி அந்த வீட்லயும் யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்பா சப்போர்ட் பண்ணா அவரும் உன் கூட சேர்ந்து வெளியே போக வேண்டியதுதான். உன் மேல இருக்கிற நம்பிக்கை உடையணும். நீ ஒரு செல்லா காசா மாறணும். அதை நான் செஞ்சு காட்டுவேன். அறிவு, ராத்திரி தோடு எங்கேயோ கட்டி வச்சிட்டேன். மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தேடி எடுத்துக்கூட. இந்த மாதிரி நம்புற மாதிரி போய் சொன்னா அப்படியே நாங்க நம்பிடுவோமா? தொலையாத தோட தேடி எடுத்து கொடுக்கணும். என்ன சித்தி இது? சித்தி, உண்மை என்ன நான் சொல்லிட்டா? நீங்க அஞ்சலி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வந்தீங்க. என்ன பார்த்ததும் அப்படியே நடிச்சு கொட்டுறீங்க. எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சித்தி. தேவையில்லாத ஈகோ உங்களை ஒரு நல்ல மனுஷிய மோசமான மாமியார ஆக்கியிருக்கு. அஞ்சலி கண்ணம்மா கிட்ட மோதுறத நீங்க ரசிக்கிறீங்க. ஆனா இந்த ரசனை ஆபத்தானது. கால்ல கத்தி கட்டி கோழி சண்டை விடுற மாதிரி கொடூரமான ரசனை. சின்னதா ஒரு 7 ஆரம்பிச்சிருக்கா அந்த அஞ்சலி. சண்டை சின்னதா இருக்கலாம், ஆனா நோக்கம் பெருசு. அழகுல மயங்கின உங்க பலவீனத்தை அவ பயன்படுத்திக்கிறா சித்தி. அது தெரியாம நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இப்ப கண்ணம்மாவுக்கு சௌந்தர்யாவோட சப்போர்ட் தேவை. ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. அதனால இந்த வீட்ல இனிமே 2 சௌந்தர்யா. அதுல ஒரு சௌந்தர்யா ஒரிஜினல், அஞ்சலிக்கு சப்போர்ட். இன்னொரு சௌந்தர்யா டூப்ளிகேட், அது நான் தான், கண்ணம்மாவுக்கு சப்போர்ட். இப்ப போட்டு பார்க்கலாம் சித்தி, நீயா நானானு. ஹாய் பாரதி. ஹே வெண்பா, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் நான் வந்துட்டேன். அந்த மனசுல நினைக்கிறது இந்த மனசுக்கு தெரியும். வெண்பா ஒரு நிமிஷம், இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி. Okay? இப்படி கிட்ட இருந்து உன்னை ரசிக்கணும்டா. அதுக்காக தான் பாரதி நான் இங்க வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹா, இப்ப சொல்லு வெண்பா, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். காரணம்லாம் இல்ல, ஆனா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
நேத்து சித்தப்பா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்தாரு. ஓ, எப்போ ரிட்டர்ன்? போல. சித்தப்பா போலான்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இருக்கிறப்போ நான் உன்னை விட்டுட்டு போறது நல்லது இல்லைன்னு தோணுது பாரதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்காகலாம் நீங்க இருக்க வேணாம். நீ கிளம்பணும்னா கிளம்பு. என்ன பாரதி இப்படி சொல்லிட்ட? உன் வீட்ல எவ்வளவு குழப்பம் இருக்கு. நிறையலாம் இல்லை, ஒரே ஒரு குழப்பம்தான். எங்க அம்மாவுக்கு கண்ணம்மாவை பிடிக்கல, அது ஒரே ஒரு குழப்பம்தான். மற்றபடி ஃபைன். பட் ஆனால் அதனால ஒரு சில பேர் ஆட்டம் போடுறாங்க, அது சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துது. அம்மா மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இப்ப சொல்றியே சின்ன சின்ன மன உளைச்சல். அந்த மன உளைச்சல் நம்ம பாக்குற தொழிலுக்கு நல்லதில்ல. உன்னை பத்தி சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சேன். அதுவும் அந்த பாகிஸ்தான் குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பத்தியா? பெரிய அச்சீவ்மெண்டா, சான்ஸே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சர்ஜன் இப்படி மன உளைச்சல்ல இருக்கிறதெல்லாம் என்னால டாலரேட் பண்ண முடியலப்பா. சோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? எப்பவும் உன் கூடவே இருக்கணும், உன் பக்கத்திலேயே இருக்கணும். கேட்கும் போது என்னமோ நல்லா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தா அது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா தான் இருக்கும். ஆனா நீ எப்படி என் பக்கத்துல இருக்க முடியும்? முடியும் பாரதி. கண்ணம்மான்னு ஒருத்தி இல்லனா கை கோர்த்துட்டு கூட இருக்க முடியும். எனக்காக நீ உன் கேரியர்லாம் ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். நீ கிளம்ப வேணுமா? I'll manage. இல்ல பாரதி, ஆபத்து காலத்துல கூட இல்லனா அது நட்புக்கே அர்த்தம் இல்லடா. இங்க பாரு, இதுல செகண்ட் தாட்டே இல்ல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்தியாவை விட்டு போக போறதே இல்ல. அதெல்லாம் உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். நல்லா யோசிச்சு பார்த்தா மனசு விட்டு பேசுறதுக்கு உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஆமா வெண்பா, நீ ஒருத்தி தான் என்ன முழுசா தெரிஞ்சவ. அதனால எனக்கும் டக்குன்னு ஏதாவது ஒன்னா உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது. நீ இருக்கிறது நல்லதுதான். உனக்கு அது பிரச்சனை இல்லைன்னா நீ தாராளமா இருக்கலாம். அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லு வெண்பா, தயங்காம சொல்லு. இல்ல, இங்க எனக்கு ஒரு வேலை வேணும். அது உன்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தினமும் உன்னை பார்க்கலாம், உன் பக்கத்திலே இருக்கலாம்ல. ஆமா இல்ல, இதே எனக்கு தோணாம போச்சு. நீ தாராளமா இங்கேயே இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இமிடியட்லி? யா சிஸ்டர், சார் 1 minute. இவங்க டாக்டர் வெண்பா, ஹலோ. கைனகாலஜிஸ்டா இன்னைக்கு இங்க ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல சுத்தி காட்டுங்க. இவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன் சார். எப்படி? அன்னைக்கு உங்க ஹாஸ்பிடல் வந்த போவே நினைச்சேன். ரியலி ஸ்மார்ட். ஓகே வெண்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் உடனே ரெடி பண்ண சொல்றேன். தேங்க் யூ so much. ஹேய், நீ மட்டும் தேங்க்ஸ் சொல்ற? சும்மா. கூல். யூ ஜஸ்ட் கேரி ஆன். சரி, Yeah. போலாம். கொடுங்க அத்தை. அஞ்சலி, ஐயோ பரவாயில்ல அத்தை. என்னடா, எதுக்கு இதெல்லாம்? ஏய், எனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு வம்படியே என்ன உட்கார வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அத்தை, இயல்புலயே உங்களுக்கு ஒரு அழகு இருக்கு. ஆனா நீங்க அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்களே. நாளைக்கு நீங்க உங்க கிளப்புக்கு போறப்போ எல்லாரும் அப்படியே உங்களை வியந்து பார்க்கணும். அட, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். புது மருமக மிஸ் சென்னை வந்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யாவும் மிஸ் சென்னை மாதிரி ஆயிட்டா பாத்தியா அப்படின்னு உங்க காது படவே எல்லாரும் பேசணும். அதுக்காக தான் இது எல்லாமே. நல்லா பேசுற. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்னத்தை எப்படி கேக்குறீங்க? உங்க அழகுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. நீங்களும் நானும் சேர்ந்து போறப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும்.
நம்புற மாதிரி இல்ல, ஆனா கேட்கறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு. அத்தை, நம்பிக்கை இல்லைன்னா உங்க கிளப்புக்கு ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போங்க. அப்போ உண்மை தெரியும் உங்களுக்கு. நான் கூட்டிட்டு போறது என்ன, உன்னை மெம்பராவே சேர்த்து விடுறேன். எனக்கு அப்புறம் நீதானே. என்னதான் இருந்தாலும் உனக்குள்ள அக்கா பாசம் இருக்கத்தான் செய்யுது. அக்காவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நிம்மிய ரைட் லெஃப்ட் வாங்கிட்டல்ல. அது அப்படி இல்ல அத்தை. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எதிரியே அந்த கண்ணம்மா தான். ஆனா அதுக்காக யாரோ ஒரு வேலைக்காரி அதிகாரம் பண்றத ஹலோ பண்ண முடியுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா. அத்தை, நம்ம வேலைக்காரிக்கு மத்தியில கண்ணம்மாவை விட்டு கொடுத்தோன்னா அந்த வேலைக்காரி தனக்கு ஒரு எஜமானியவே மிரட்டுற அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்குவா. அவ எஜமானி கிடையாது, அவ வேலைக்காரி தான். அதுக்கும் கீழே தான் நாம அவளை மதிக்கிறோங்கிறது வேற அத்தை. ஆனா மத்தவங்க மத்தியில நாம அப்படி காட்டிக்க கூடாது. அந்த கால காட்டுங்க அத்தை. இன்னைக்கு அவளுக்கு இடம் கொடுத்தோம்னா அத நம்ம கிட்டே நாளைக்கு அப்ளை பண்ணி பாப்பா. நாம எவ்வளவு வேணா போட்டு பார்க்கலாம், ஆனா நம்ம வீட்டு வேலைக்காரங்க அதை செய்யக்கூடாது. இப்படிதான் இருக்கணும் அஞ்சலி. சிலரை எவ்வளவு உயரத்துல உட்கார வச்சாலும் அவங்க புத்தி மாறவே மாறாது. ஆனா நீ உயரத்துக்கேத்த புத்தியோட இருக்க. இனிமே நான் இருக்கிற இடத்துல எல்லாமே நீயும் இருக்கணும். எனக்கு அப்புறமா இந்த வீட்ல எல்லாமே நீதான். எனக்கு அவ்வளோ ஆசைலாம் இல்ல அத்தை. வேற என்ன ஆசை இருக்கு? அந்த கண்ணம்மா நல்லா இருக்க கூடாது, பாரதி மாமா நிம்மதியா இருக்க கூடாது, அவ்வளவுதான். அஞ்சலி, அத்தை என்ன சொல்லுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கவனம் வீட்லயும் இருக்கணும்டா. நம்மள நம்பி ஒருத்தி வந்திருக்காளே, அவ எப்படி இருக்காங்கிற அக்கறை இருக்கணும். அவ நம்மள நம்பி வந்த புள்ள. இன்னும் சொல்லணும்னா அவளுக்கு சப்போர்ட் யாருமே இல்லடா. என்ன அறிவு பேசுற? நம்ம வீடு ஒன்றும் கொடூரமான ஆட்கள் நிறைஞ்ச வீடு எதுவும் இல்லையே. அவளுக்கு இங்க என்ன சிக்கல் இருக்கு? அப்படி கேளு. இங்க கொடூரமானவங்க யாரும் இல்ல, ஆனா எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கொடூரம் ஒளிஞ்சிருக்கு. எல்லா மனுஷனும் தன் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு அடிமையா இருக்கணும்னு விரும்புறான்டா. கண்ணம்மாவை அடிமைப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறது யாரு? கண்ணம்மா சரியா இருந்தானா அவளை யாரும் அடிமைப்படுத்தவோ கொடுமைப்படுத்தவோ முடியாது. அவ ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருக்காடா, அதை எல்லாரும் நசுக்க பாக்குறாங்க. சரிடா, நான் கொஞ்சம் உடைச்சே பேசுறேன். சொல்லு. அந்த அஞ்சலி பொண்ணு சரியில்லடா. அவ வேணும்னே நம்ம கண்ணம்மா கிட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்காடா. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நிகழாத சம்பவம் எல்லாம் இப்ப நிகழுது. அவ வேற தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு, எல்லாத்தையும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து வாழ்ந்தவளா இருக்கா. அதுக்காக அவளை நசுக்கிட கூடாதுல்ல. அதான் நீலாம் இருக்கல, வீட்டு விஷயத்தெல்லாம் அப்படியே பெண்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாலே பரவாயில்ல. நீயே பேசி சரி பண்ணலாம். ஏதாவது சிக்கலான விஷயம்னா அம்மா கிட்ட சொல்லு. அம்மாவுக்கு கண்ணம்மாவை பிடிக்காதுன்னா கூட அவளை வெறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவங்க நியாயத்து பக்கம் நிப்பாங்க. அதான் இல்ல, உங்க அம்மா அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைய உன்கிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். அவ சித்தி கிட்ட சரியா நடிக்கிறாடா. சித்திக்கு பணிவிட செய்யற மாதிரி நடிச்சு சித்திய கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைக்கிறா. அவளோட முழு போக்கஸும் நம்ம கண்ணம்மா மேலதான் இருக்கு. போதா குறைக்கு வந்திருக்காளே ஒரு வேலைக்காரி, அவ ஏதாச்சும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறா. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல.
நான் இதை கூட ஹேண்டில் பண்ணிக்குவேன். ஆனா அது சில சிக்கலை ஏற்படுத்தும். நம்ம அகில் கண்மூடித்தனமா அஞ்சலி மேல காதலோட இருக்கான். அஞ்சலியை தப்பு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவன் நம்ம மேல பாஞ்சிருவான். அவளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அது வீணா பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். ஆனா அவன் உன் சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்படுறவன். அதுக்காக அவன்கிட்ட போய் நான் பேசினா அவன் என் மேல பாய மாட்டானா? இல்லடா, அவனுக்கு உன் மேல கொஞ்சம் மரியாதையும் பயமும் இருக்கு. இதெல்லாம் வித்தின் மினிட்ல நானே சரி பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு, சேதாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம கிட்ட சமாதானமா பேச தண்டலம்லாம் கிடையாது, தடாலடிதான், ஆக்ஷன் தான். அதுவும் சம்டைம்ஸ் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடும். நீதான் அகிலன் கிட்ட பேசணும். வீட்டுல ஒற்றுமை கெட்டு போற சூழ்நிலை இருக்குடா, இதை இப்படியே விடக்கூடாது. அதனால அவளை கண்டிச்சு வேணும் சொன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்களை அவன் பார்த்துப்பான். இல்ல, நான் பேசுறதே பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான். அப்படி ஆகுதுன்னா ஆகட்டுமே. கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கலகத்துலதான் ஒரு நியாயம் பிறக்கும்னா பிறக்கட்டுமே. சரி அறிவு, நான் முதல்ல கண்ணை மாட்டு பேசி பார்க்கறேன். தாராளமா பேசு. ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரணும், அவ்வளவுதான். ஹாய் அகில், ஒரே ஒரு நிமிஷம் இரு. இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். வீடியோ கேம்ல லைஃபை காப்பாத்துறதுல இவ்வளோ கான்ஷியஸா இருக்கேன் அஞ்சலி. சொல்லு அகில். இங்க பாரு, இங்க பாரு, நம்ம மூவிக்கு போறோம். அப்படியா அகில்? சாரி அஞ்சலி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இவனை டென்ஷன் ஆக விடாம பாத்துக்கணும். அதே சமயம் கிட்ட நெருங்கவும் விடக்கூடாதே. இவன் போக்கிலேயே போய் தான் இவனை அடிக்கணும். என்ன கோவமா? உன்ன மாதிரி தானே நானும். உன்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மட்டும் உன் கூட வெளியே வரணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இப்படி குறுகுறுன்னு பார்த்து எனக்குள்ள சந்தோஷத்தை தேடாத அகில். நீ சொன்னதும் நான் என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி உன் கூட வரணும்னு நான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சினிமாக்கு போகணுமா வந்தோமான்னு இல்லாம வெளியே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் இட்? அப்படியா? அப்போ ஒன்று பண்ணலாமா? இப்பயே கிளம்பலாம். 3 o'clock தான் ஷோ. நம்ம மால் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறோம், ஷாப்பிங் போறோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் மூவிக்கு போறோம். அப்புறம் வரும்போது ஐஸ்கிரீம். சூப்பர் அஞ்சலி. அக்கா, அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா அவுட்டிங் தானே? எஸ். அப்போ இதே எக்ஸைட்மெண்டோட இரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே அஞ்சலி, சீக்கிரம் சீக்கிரம். அகில், ஒன்று பண்ணு. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வா. ஆனா வாசல்ல நின்று தான் கொடுக்கணும், உள்ளெல்லாம் வர ட்ரை பண்ணாத. சரி. எஸ். செட் ஆகாது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சூப்பரா இருக்கு அஞ்சலி. யுவர் ட்ரெஸ் குடு. ஏய், என்ஜாய் பண்றோம்.
என் செலக்ஷன் சூப்பர்ல அஞ்சலி. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா அகில், உன்னோட செலெக்ஷன் தான் எப்பவுமே சூப்பர். ம். அதுக்கு வாழ்வு உதாரணமே இந்த அஞ்சலி தான். ஓ ஓகே ஓகே. அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு அஞ்சலி? அஞ்சலி என்னாச்சு சொல்லு. என்னாச்சு அஞ்சலி? உட்கார், வா. என்னாச்சு அஞ்சலி? என்னன்னு சொல்லு அஞ்சலி. ஏய், வலிக்குது ரொம்ப. வயிறு ரொம்ப வலிக்குது அகில். என்னாச்சு? ஒரு நிமிஷம் அஞ்சலி. அகில் ரொம்ப வலிக்குது அகில்.